first entertainment television. Turn on the heat. நாங்க சொல்லவே இல்ல. Hi viewers, வணக்கம் and welcome to நாங்க சொல்லல with me கனிமொழி and ஹேமா. Hi ஹேமா. Hi கனி. இது நல்லா தூங்கிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்க போல இருக்கு. இல்ல ஃப்ரெஷ்ஷா இல்ல, ஆனா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் வந்திருக்கேன். இந்த பொண்ணு இன்னும் ஏதோ ஒரு மார்க்கமான விஷயம் எல்லாம் சொல்ல போகுதுன்னு இல்ல, நிறைய ஃப்ரெஷ்ஷான நியூஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். சோ வாரம் பண்ண மாதிரி பஞ்சாயத்து வச்சுக்க மாட்டேன். இல்ல இந்த வாரம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனா ஒன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அது பஞ்சாயத்தா இல்லையாங்கிறது வந்து அவங்க எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. இல்ல அது வந்து நீ சொல்றதுல தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நீ ஃபர்ஸ்ட் நியூஸ் சொல்லு. ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து நம்ம தளபதி பத்தி சொல்ல போறேன். ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நியூஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நம்ம தளபதியோட கால் ஷீட்காக உதயநிதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அப்படியா? ஆமா, ப்ரொடியூஸ் பண்றதுக்காக காத்து கொண்டு இருக்கிறாரா நம்ம உதயநிதி வந்து ஏற்கனவே வந்து தளபதியை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஆமா, குருவி தானே. குருவி தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு நம்ம தளபதியை வச்சு. சோ அதை தொடர்ந்து வந்து அவரோட ப்ரொடக்ஷன் சைடு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நம்ம உதயநிதிக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவா வேற ஃபார்ம் ஆயிட்டாரு உதயநிதி. சோ வந்து ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்றதுனால அவரை போய் கேட்டிருக்காங்க. இப்போ விஜய் சார் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து 22 இயர்ஸ்க்கு மேல ஆகுது இல்லையா? 22 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஓகேவா? சோ அது வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காரு நம்ம தளபதி. அப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்த போது உதயநிதி கேட்டாங்களாம், நீங்க ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் பண்ணீங்க நம்ம தளபதியை வச்சு, அதுக்கப்புறம் விஜய் சார் வச்சு படமே பண்ணலையே அப்படின்னு கேட்ட போது உதயநிதி சொல்லியிருக்காரு, எனக்கும் ரொம்ப ஆசை தான், நானும் இன்ஃபேக்ட் காத்துக்கு தான் இருக்கேன், எனக்கு அந்த ஒரு சான்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு. குருவி கால் ஷீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. இப்போ நம்ம விஜய் சாரே வந்து சிம்புதேவன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அட்லி படத்தில் நடிக்க போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் படத்துல வேற நடிக்க போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. சோ அதுக்கப்புறம் எதனா படம் நடிக்க போனா அப்ப உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இல்ல சொல்ல முடியாது, அடுத்த படத்திலே கூட உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா? சோ உதயநிதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நானும் வந்து இன்னொரு நியூஸ் படிச்சேன். என்ன அப்படின்னா, நம்ம தலையோட எண்ணெய் எறிந்தால் படம் இருக்கு இல்லையா, அது வந்து செம்மையா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் குவிஞ்சிட்டு இருக்கான் எஃபிலையும் ட்விட்டர்லயும். சோ அதுக்காக தலையோட விஷயம் வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கிறதுனால தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தளபதி வந்துட்டு சினிமாக்கு வந்து 22 இயர்ஸ் ஆகுதுல்ல, அதை பத்தி வந்து பயங்கரமா புகழ்ந்து நிறைய அவரோட வீடியோஸ் எல்லாம் போட்டு அவரோட நற்பணி மன்றம், அவரோட ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்து நிறைய நன்மைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். சூப்பர். சோ நம்ம தளபதி வந்து 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுவே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?